தியேட்டரில் வந்த உடனே பார்த்தா லாட் ஆஃப் பீப்புள் வேர் பார்ஜிங் டுவர்ட்ஸ் மீ. அப்போது எனக்கு வந்து எப்படி அது ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் நான் கொஞ்சம் பேனிக் ஆகிட்டேன். அப்போது ஓகே சரி மேனேஜ் பண்ணலான்னு போகும்போது தெர் வேர் அதர் பீப்புள் ஆல்சோ லைக் கம்மிங், ஒரு 15 பீப்புள் இருக்குமே. அப்போ ஐ டென்ட் நோ வாட் டு சே அண்ட் வாட் டு டீல் வித். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஐ ஹாவ் திஸ் திங், கொஞ்சம் நர்வஸ் ஆகும் தான். ஆக்ட்ரஸ் மமிதா க்யூட்டாக இருக்காங்கல்ல, அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்க சொல்கிற விஷயம். அவங்க ஒரு தியேட்டரில் மூவி பார்க்க போகிறப்ப அவங்களுக்கு நர்வஸ் ஆகிடுச்சு, பேனிக் ஆகிடுச்சு, நான் அதை விட்டு வெளியில் போயிடலான்னு இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸாக பிரெத் எடுத்துகிட்டு நான் அதை ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு 30 பேர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் கொஸ்டின் கேட்குறப்ப தைரியமாக எழுந்திரிச்சு பதில் சொல்கிறாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் பயந்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு மீட்டிங் போகிறப்ப சில பேர் அவங்களோட ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண முடியுது, சில பேர்த்தனால ப்ரெசன்டேஷன் பண்ண முடியல. இது எதனால் வருதுன்னா, இதுதான் சோஷியல் ஆன்சைட்டி. இட்ஸ் அ டைப் ஆஃப் மென்டல் ஹெல்த் கண்டிஷன். இப்போ நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கிறப்ப அவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சிருவாங்க, ஐயோ தப்பாக ஏதாவது நம்ம பேசிடுமோ, நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த சோஷியல் ஆன்சைட்டி வருது. அதனோட மெயின் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, நெஞ்சு படப்படன்னு அடிச்சுக்கும், அதான் பால்பிட்டேஷன் சொல்கிறோம். இப்போ ஹார்ட் பீட் அதிகமாகும், அது சம்டைம்ஸ் நமக்கே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸ்வெட் ஆகும், வயிறு அப்படியே ஒரு மாதிரி இருக்கும், வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், ஸ்வெட்டிங் ஆகும், அந்த இடத்த விட்டே வெளியில் போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கை கால்லாம் ஷிவர் ஆகும். இதுதான் அதனோட சிம்டம்ஸ். சரி, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, க்ரௌடு வந்து நமக்கு பயம் தருது அப்படின்னா, இப்போ ஒரு 50 பேர் இருக்கிற க்ரௌடில் பயம் தருதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 பேர் இருக்கிற குரூப்புக்கு போங்க, அதில் கொஞ்சம் மிங்கிளாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போங்க. அடுத்தது 20 பேர் இருக்கிற குரூப்புக்கு போங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது டீசென்சிடைஸ் ஆகிடும். அதே மாதிரி க்ரௌடில் ஒரு 1 hour இருக்க முடியாதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes 10 minutes இருக்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுங்க. ஸோ இது ரிப்பீட்டடாக நீங்கள் பண்ண உங்களுக்கு அந்த பயம் வந்து டீசென்சிடைஸ் ஆகிடும். இதுதான் கிரேடட் எக்ஸ்போஷர்னு சொல்கிறாங்க சிபிடி தெரப்பியில். ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டோ கேட்டு ஹெல்ப் கேட்டுக்கிறது ரொம்ப அவசியம். சோஷியல் ஆன்சைட்டி இஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள்.